ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். நாங்கள் மாலியும் கப்பி குட்டி மீனும் ஒரே டப்பாவில் போட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த குட்டி மீனுங்கள்லாம் வளர்ச்சியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்குதுங்க. இதுக்கு காரணம் கம்மியான ஸ்பேஸில் வளர்த்தா வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி பெரிய டப்பாவில் அதிகமான ஸ்பேஸ் கொடுத்து வளர்த்தா நல்லா வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய டப்பா எடுத்துகிட்டு ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அக்வாரியமில் நாங்கள் பெனிஃபிஷியல் பாக்டீரியா 90 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். அது 10 லிட்டருக்கு 1 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா எதுக்காகனா மீனோட கழிவு பொருளை பிரேக் டவுன் பண்ணி தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக தான். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மூடி தான் இருக்கணும். கொசு முட்டை போடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம்.